Hello, my dear students. Yes, I hope you are preparing good for your May 2026 CA Foundation exam. So, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are going to work out the question and answers in RTP revision test paper May 2026 உடைய RTP ல இருக்கக்கூடிய அக்கவுண்டிங் CA Foundation உடைய அக்கவுண்டிங் பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸை ஒர்க் அவுட் பண்ற வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்டா நம்ம இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா rectification of error chapterல இருக்கக்கூடிய ஒரு question. So shall we start? Yes. So pass the journal entries in the books of Duriya to rectify the following errors detected during preparation of trial balance. Okay. So அதுல first adjustment என்ன அப்படின்னா wages paid for construction of office building debited to wages account 20,000 rupees. ஓகேவா? ஸோ அப்படியே நம்ம கொஸ்டினையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம பேரலா என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆன்சரோடைய ஒர்க் அவுட்டும் பண்ணிக்கலாம். அப்போ என்ன சார் கொஸ்டின் கொடுத்துருக்கு, வேஜஸ் பெய்டு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆஃபீஸ் பில்டிங். ஸோ ஆஃபீஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு நீ வந்து சம்பளம் கொடுத்துருக்க. அந்த சம்பளம் வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு, வேஜஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா இல்ல ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா? இது என்ன எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா இட் இஸ் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்ப கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு என்ன செலவு நம்ம வந்து பண்ணாலுமே அதை நம்ம எங்க எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் அசெட் அக்கௌண்ட் கொண்டு போகணும். ஓகேவா? அப்போ இத ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் சாப்டர்ல எப்படி சார் ஒர்க் அவுட் பண்றது? ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா தேர் வில் பி அ ராங் என்ட்ரி. வாட் இஸ் அ ராங் என்ட்ரி? ஸோ ராங் என்ட்ரி என்னது? ராங் என்ட்ரி இஸ் வேஜஸ் அக்கவுண்ட் டெபிட் 20,000 டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட். இப்படிதான் அவன் என்ன பண்ணியிருக்கான், ராங்கான என்ட்ரியை போட்டிருக்கான். ஓகேவா? வாட் இஸ் த கரெக்ட் என்ட்ரி? த கரெக்ட் என்ட்ரி இஸ் பில்டிங் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் அக்கவுண்ட். இதுதான், திஸ் ஷுட் பி த கரெக்ட் என்ட்ரி. புரியுதா? அப்போ வாட் ஷுட் பி த ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி? ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி இஸ் என்னது? பில்டிங் அக்கவுண்ட் டெபிட் டு வேஜஸ் அக்கவுண்ட் 20,000. அப்ப இந்த என்ட்ரி போடுறது மூலமா என்ன நடக்குது, வேஜஸ் அப்படிங்கு தேவையில்லாம டெபிட் ஆன அக்கௌண்ட் இப்போ கிரெடிட் ஆகி நலிஃபை ஆகுது. பில்டிங் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகணும், அது இப்ப கிரியேட் ஆகி அந்த அக்கௌண்ட்ல என்ன ஆயிடுச்சு, நம்ம இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை டெபிட் பண்ணிட்டோம். ஸோ த ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி ஃபார் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின் இஸ் building account debit to wages account. Okay, so next வந்து a purchase of goods from SEMA amounting to 10,000 has been wrongly entered through the sales book. அப்ப இது என்ன particular question? purchase of goods from SEMA இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், அது எந்த புக்குக்கு போயிருக்குன்னா சேல்ஸ் புக்குக்கு போயிருக்கு. அப்ப சேல்ஸ் புக்குக்கு போயிருந்தா என்ன ராங் என்ட்ரி பாஸ் பண்ணிருக்கோம்? வாட் ஷுட் பி த ராங் என்ட்ரி? ராங் என்ட்ரி என்ன அப்படின்னா SEMA அக்கௌண்ட் டெபிட். என்ன அக்கௌண்ட்? SEMA அக்கௌண்ட் டெபிட் டு என்ன அக்கௌண்ட் போயிருக்கோம்? சேல்ஸ் அக்கௌண்ட்னு போயிருக்கோம். எவ்வளவு? 10,000. ஓகேவா? வாட் ஷுட் பி த கரெக்ட் என்ட்ரி? இட் இஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு SEMA அக்கௌண்ட். எவ்வளவு ரூபாய்? 10,000. அப்ப ராங் என்ட்ரி இஸ் SEMA அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் புக்ல தப்பா போயிருக்கு. ஆனா கரெக்ட் என்ட்ரி ஷுட் பி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு SEMA அக்கௌண்ட். இப்ப நம்ம ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி என்ன சார் போடணும் அப்படின்னா, நம்ம தேவையில்லாம SEMAவை என்ன பண்ணிருக்கோம்னா டெபிட் பண்ணிருக்கோம். இட் ஷுட் பி கிரெடிட்டட். ஓகே, ஸோ அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், அதை வந்து இப்ப நம்ம டெபிட் பண்றோம். சேல்ஸ் அக்கௌண்ட் தேவையில்லாம என்ன ஆயிருக்கு, கிரெடிட் ஆயிருக்கு. அது திரும்ப டெபிட் ஆக்கிட்டா அது நல்லிஃபை ஆயிரும். அப்போ வாட் இஸ் த கரெக்ட் ஜர்னல் என்ட்ரி? இட் இஸ் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி purchase account debit 10,000, sales account debit 10,000 to SEMA account 20,000. எப்படி சார் இந்த என்ட்ரி போட்டீங்க? ஏற்கனவே சேல்ஸ்ங்கிறது என்ன ஆயிருச்சு, கிரெடிட் ஆயிருச்சு. இது கிரெடிட் ஆகக்கூடாது, அதை இப்ப டெபிட் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், நலிஃபை பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் திங். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்திருக்கணும், அது வரல. இப்ப நம்ம டெபிட் பண்ணி கொண்டு வரோம் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்துருச்சு, சேல்ஸ் அக்கௌண்ட் நலிஃபை ஆயிருச்சு. தென் SEMA அக்கௌண்ட் ராங் என்ட்ரில தேவையில்லாம நம்ம என்ன பண்ணிட்டோம், டெபிட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம கிரெடிட் பண்ணணும்.
கிரெடிட் வந்து ட்வைஸ் த அமௌண்ட் பண்ண இங்க ஏற்கனவே 10,000க்கு என்ன இருக்கு டெபிட் ஆயிருக்கு. இப்போ ட்வைஸ் த அமௌண்ட் நம்ம கிரெடிட் பண்ணும்போது ஏற்கனவே பண்ண 10,000 நல்லிஃபை ஆகி இப்போ 10,000 அந்த அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கு. அப்போ வாட் இஸ் த ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி? இட் இஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட், சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சீமா அக்கௌண்ட் 10,000, 10,000, 20,000. Okay, I hope you are getting a question and answers. Okay, so adula third one sale of goods to Nikhil at the list price of 2,40,000 less 10% trade discount. Out of the amount due, 50% is received, out of which 3/4 is received by check and the balance amount is received in cash. CGST and SGST applicable is 6%. அப்ப இதுல என்ன சார் ரெக்டிஃபிகேஷன் என்ன சார்னா இந்த என்ட்ரியை அவன் போட மிஸ் பண்ணிட்டான். ஓகேவா, this particular entry got omitted, so இது error of omission. ஓகேவா, ஸோ நம்ம இப்போ என்ன பண்றோம், அந்த என்ட்ரியை போடுறோம். அப்போ இது பர்டிகுலர்லி இது என்னன்னா this is a simple sale entry, நம்ம தான் இப்போ என்ட்ரியை போடுறோம். அப்போ what is the entry? The entry is sale to Nikhil. அப்போ Nikhil account debit to sales account to CGST output account to SGST output account. ஓகேவா, ஸோ எப்படி சார் அமௌண்ட் போடுறது? அமௌண்ட் ரொம்ப சிம்பிள். எப்படி 2,40,000 இஸ் த லிஸ்ட் பிரைஸ். 2,40,000 இஸ் லிஸ்ட் பிரைஸ். அதுல 10% வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட். அப்ப 2,40,000ல 10% எவ்வளவு? 24,000. ஓகேவா, அப்போ 2,40,000ல 24,000 மைனஸ் பண்ணா we get 2,16,000. இப்ப ஜிஎஸ்டி இதுக்கு மேலதான் போடணும். எவ்வளவு? சிஜிஎஸ்டி 6%, எஸ்ஜிஎஸ்டி 6%. அப்ப 2,16,000ல 6% எவ்வளவு? 6% தானே? எஸ். ஸோ 12,960, 12,960. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா we get 12,960 plus 12,960 plus 2,16,000, which is 2,41,920. ஓகேவா, அப்ப டெட்டார் அக்கௌண்ட்ல எவ்வளவு போகும்? 2,41,920 அண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட்ல 2,16,000, சிஜிஎஸ்டி அக்கௌண்ட்ல 12,960, எஸ்ஜிஎஸ்டி அக்கௌண்ட்ல 12,960. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் அ ஜர்னல் என்ட்ரி ஃபார் அக்கௌண்டிங் த சேல்ஸ். ஓகேவா, இப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் ஆயாச்சு சார். இனி என்ன நம்ம பண்றோம்? ரிசீட் அக்கௌண்ட் பண்றோம். அவுட் ஆஃப் தி அமௌண்ட் டியூ 50% இஸ் ரிசீவ்டு. ஓகேவா, அப்போ 2,41,920ல 50%ங்கிறது என்னது? 1,20,000. இதுல 50%ங்கிறது 1,20,960. புரியுதா? 50% இஸ் ரிசீவ்டு. அந்த 50%ல நமக்கு என்ன ஆகுது? 3/4 இஸ் ரிசீவ்டு பை செக் and 1/4 is received by cash. ஓகேவா, அப்ப இந்த 1,20,960ல 3/4 எவ்வளவு? 90,720 வந்து செக்கா கிடைக்குது. அண்ட் இன்டு 1/4 எவ்வளவு? 30,240. இது எப்படி கிடைக்குது? கேஷா கிடைக்குது. அப்ப இதுக்கு என்ன சார் ஜர்னல் என்ட்ரி போடுறது? ரொம்ப சிம்பிள். கேஷ் அக்கவுண்ட் டெபிட் 30,240, பேங்க் அக்கவுண்ட் டெபிட் எவ்வளவு? 90,720 டு நிக்கில் அக்கவுண்ட். நிக்கில் தானே டெட்டார், எவ்வளவு? 1,20,960. ஹாஃப் அமௌண்ட் கிடைக்குது. 1,20,960 கிடைக்குது. அதுல 3/4 செக்கா கிடைக்குது, பேலன்ஸ் வந்து கேஷா கிடைக்குது. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி என்னது? கூட்ஸ் காஸ்ட் பீயிங் 15,000, சேல் பிரைஸ் 16,000, distributed as free samples, amount prospective customers were not recorded anywhere. அப்படின்னு இது என்ன சார்? ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ஃப்ரீ சாம்பிள்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஆனா அது என்ன பண்ணல, அவன் என்ட்ரி போடாம மிஸ் பண்ணிட்டான். நம்ம இப்போ என்ட்ரி போடுறோம். ஸோ வாட் இஸ் ஜர்னல் என்ட்ரி? வெரி சிம்பிள் ஜர்னல் என்ட்ரி. இட் இஸ் advertisement account debit to it is purchase account. எவ்வளவு ரூபாய்? நம்ம வந்து எப்பவுமே சேல் பிரைஸ் எடுக்கக்கூடாது, பிகாஸ் இது ஃப்ரீ சாம்பிளா கொடுக்கறதுனால we should take the cost price, which is 15,000
15,000. ஸோ இப்போ எதுக்கு சார் நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் டெபிட் பண்ணீங்க அப்படின்னா திஸ் இஸ் கிவன் அஸ் ஃப்ரீ சாம்பிள்ஸ். ஸோ இட் இஸ் எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம், அதான் என்னது அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ். அப்போ வாட் இஸ் லாஜிக் ஃபார் திஸ் என்ட்ரி? எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ், ஸோ டெபிட். அண்ட் இது எங்க இருந்து எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த பர்ச்சேஸ். அப்போ பர்ச்சேஸ் வந்து வச்சிருக்கிறது ஆக்சுவலி சேல் ஆகி ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. இப்போ நம்ம ஃப்ரீயா கொடுக்கும்போது எந்த ரெவன்யூமே ஜென்ரேட் ஆகல. ஸோ வி ஆர் ரெடியூசிங் த பர்ச்சேஸ் லெட்ஜர் பை திஸ் அமௌண்ட். ஓகேவா? அப்ப இது பர்ச்சேஸ்ல இருந்து ரெடியூஸ் ஆன எக்ஸ்பென்ஸ் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ஸோ வி ஆர் கிரெடிட்டிங் த பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஜர்னல் என்ட்ரி ஃபார் fourth sub question. Okay, and the next is a bill of exchange received from SS and Co for 10,000 had been returned by the bank as dishonored and had been credited to the bank and debited to bills receivable account. புரியுதா? அப்ப என்னன்னா எஸ்எஸ் அண்ட் கோல இருந்து நமக்கு ஒரு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஒரு செக் ஏதோ கிடைச்சிருக்கு 10,000 rupeesக்கு. அந்த செக்கை நம்ம பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட் பண்றோம். பேங்க் வந்து அதை கிளியர் பண்ணும்போது என்ன ஆகுது? டிஸ்ஆனர் ஆயிருது. ஸோ இப்போ டிஸ்ஆனருக்கு நம்ம என்ன என்ட்ரி போடுறோம்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் பண்றோம். எந்த அக்கௌண்ட் டெபிட் பண்றோம்? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் பண்றோம். ஓகேவா? ஸோ இது எப்படி சார் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் பண்றது? ஃபர்ஸ்ட் we need to know what is the wrong entry. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ராங் என்ட்ரி ரைட் என்ட்ரிலாம் போடுறது ஜஸ்ட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். யூ ஷுட் நாட் டூ திஸ் இன் யுவர் எக்ஸாம்ஸ். எக்ஸாம்ல ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் என்னதோ அந்த ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி என்னமோ அது மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும் போடணும். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு தான் நான் இதெல்லாம் போடுறேன். ஓகே, ஸோ ராங் என்ட்ரி என்னது? இட் இஸ் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளவு? 10,000 டு பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ அப்போ இதுல என்ன நம்ம கான்செப்ட் பார்க்கணும் அப்படின்னா ஒரு கஸ்டமர் நமக்கு பில் தந்து அது என்ன ஆயிடுச்சு? டிஸ்ஆனர் ஆயிடுச்சுன்னா we should debit the கஸ்டமர் அக்கௌண்ட். ஏன்னா கஸ்டமர் தான் திரும்ப நமக்கு அந்த பணத்தை தரணும். ஓகேவா? அப்போ வாட் should be the ரைட் என்ட்ரி? ரைட் என்ட்ரி என்னது? இட் இஸ் எஸ்எஸ் அண்ட் கோ அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட்னு போடணும். எவ்வளவு? 10,000 10,000. this should be the கரெக்ட் என்ட்ரி. அப்ப நம்ம பேங்க் கரெக்டா கிரெடிட் பண்ணிருக்கோம், ஆனா எதை தப்பா டெபிட் பண்ணிருக்கோம்? பில்ஸ் ரிசீவபிள் தப்பா டெபிட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அப்போ வாட் should be the rectification entry? Rectification entry is SS and Co account debit to bills receivable account 10,000 10,000. I hope you are getting this particular answer. ஓகேவா? ஸோ அப்போ பில்ஸ் ரிசீவபிள் தேவையில்லாம டெபிட் பண்ணிட்டோம். இப்போ கிரெடிட் பண்ணி அதை நல்லிஃபை பண்றோம். அண்ட் எஸ்எஸ் அண்ட் கோ வந்து நம்ம டெபிட் பண்ணோம், இப்போ எங்க டெபிட் பண்ணிட்டோம். கம்ஃபர்டபுள்? ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் a bill receivable of 2,500 was passed through bills payable book. The bill was given by Hans. ஓகேவா? bills receivable for 2,500 was passed through bills payable book. அப்ப என்ன சார்? இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஹான்ஸ் வந்து நமக்கு ஒரு பில் தந்திருக்காரு. அதை பில்ஸ் ரிசீவபிள் புக்ல போடாம நம்ம எங்க போட்டிருக்கோம்? பில்ஸ் பேயபிள் புக்ல போட்டிருக்கோம். அப்போ வாட் இஸ் த ராங் என்ட்ரி? ராங் என்ட்ரி என்னன்னா ஹான்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு பில்ஸ் பேயபிள் அக்கவுண்ட் இப்படி நம்ம போட்டிருக்கோம். அமௌண்ட் எவ்வளவு? 2,500. ஓகேவா? வாட் ஷுட் பி த கரெக்ட் என்ட்ரி? கரெக்ட் என்ட்ரி என்னது? பில்ஸ் ரிசீவபிள் ஆஃப் 2,500 passed through bills payable. அப்ப பில்ஸ் ரிசீவபிள் நமக்கு ஹான்ஸ்ல இருந்து ஒரு பில் கிடைக்குதுன்னா we need to debit bills receivable account and we need to credit எந்த அக்கௌண்ட்? ஹான்ஸ் அக்கௌண்ட். புரியுதா? எவ்வளவு ரூபாய்? 2,500. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணத்தை கொண்டு போனோம், ஹான்ஸ் அக்கௌண்ட் தேவையில்லாம டெபிட் பண்ணிட்டோம். இப்போ எப்படி சார் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி பாஸ் பண்றது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம பில்ஸ் ரிசீவபிள கொண்டு வரணும், கரெக்டா? அப்ப we need to debit bills receivable account. எவ்வளவு ரூபாய்? 2,500. கம்ஃபர்டபுள். அண்ட் தென் இப்போ பில்ஸ் பேயபிள் தேவையில்லாம கிரெடிட் பண்ணிருக்கோம். இப்போ அதை நம்ம நல்லிஃபை பண்ணணும். எப்படி நல்லிஃபை பண்றது? பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிருக்கோம், இப்போ திரும்ப டெபிட் பண்ணா அது நல்லிஃபை ஆயிரும். ஓகே, அப்ப பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளவு? 2,500 டு ஹான்ஸ் அக்கௌண்ட். நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சுவலி நம்ம we have to credit ஹான்ஸ் அக்கௌண்ட். ஆனா நமக்கு என்ன பண்ணிருக்கோம்னா ஹான்ஸ் அக்கௌண்ட் தேவையில்லாம கிரெடிட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்ப நம்ம ஹான்ஸ் அக்கௌண்ட கிரெடிட் பண்ணும்போது என்ன ஆயிரும்? முதல்ல 2,500 கிரெடிட் பண்ணும்போது நல்லிஃபை ஆயிரும். இந்த அமௌண்ட் நல்லிஃபை ஆயிரும். அண்ட் இன்னொரு 2,500க்கு நம்ம கிரெடிட் பண்ணும்போது ஹான்ஸ் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் வந்து 2,500 வந்துடும். ஓகேவா? அப்ப ஹான்ஸ் அக்கௌண்ட்ல
5,000 rupeesக்கு நம்ம கிரெடிட் பண்ணா இந்த அமௌண்ட் நல்லிஃபை ஆயிரும், இந்த அமௌண்ட் கிரியேட் ஆயிரும். So the rectification entry is bills receivable account debit, bills payable account debit to Hans account. Okay, I hope you are getting the answers. And then கடைசி ஒன்று, Sushil has been issued a credit note allowing rebate of 16,000 as goods supplied to him was found defective. ஓகே, இது என்ன சார்? நம்ம வந்து கிரெடிட் நோட் கொடுத்துருக்கோம் யாருக்கு? சுஷிலுக்கு. ஆனா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இதுக்கு என்ட்ரி போட்டுடல. ஓகே, நம்ம இப்போ இந்த என்ட்ரியை போடணும். ஸோ வாட் இஸ் த ஜர்னல் என்ட்ரி ஃபார் கிரெடிட் நோட்? சுஷில் ஹாஸ் இஷ்யூடு கிரெடிட் நோட் அலோவிங் ரிபேட். ஓகே, ரிபேட் வந்து நம்ம அவருக்கு ஒரு கிரெடிட் நோட் மூலமா கொடுத்துருக்கோம் 16,000க்கு, விச் வாஸ் ஃபவுண்ட் டிஃபெக்டிவ். சிஜிஎஸ்டி எஸ்சிஎஸ்டி என்னது 4%. ஓகேவா? அப்போ நம்ம வந்து பொருளை கொடுத்ததுல வந்து இப்ப நம்ம வந்து திருப்பி வாங்குறோம் பொருளை. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன என்ட்ரி போடுறோம் அப்படின்னா இட் இஸ் ரிபேட். இட் இஸ் ரிபேட் அக்கவுண்ட் டெபிட் சிஜிஎஸ்டி அவுட்புட் அக்கவுண்ட் டெபிட். பிகாஸ் இது வந்து நம்ம சேல் பண்ணதுல ரிட்டர்ன் வராது. ஸோ வி நீட் டு யூஸ் தட் சேம் லெட்ஜர் எஸ்ஜிஎஸ்டி அவுட்புட் அக்கவுண்ட் டெபிட் டு யார் அக்கௌண்ட்? சுஷில் அக்கௌண்ட். புரியுதா? இப்போ சேல் என்ட்ரி போடும்போது சுஷில் அக்கௌண்ட் டெபிட் டு சேல் போடுறோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ அவருக்கு என்ன பண்றோம்? டிஃபெக்டிவ் குட்ஸ் கொடுத்தனால நம்ம என்ன பண்றோம்? கிரெடிட் நோட் கொடுக்குறோம். இப்போ வி நீட் டு கிரெடிட் த பார்ட்டி. ஓகேவா? அப்ப ரிபேட் அக்கௌண்ட் டெபிட் இல்ல நார்மலி நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் எடுப்போம். இது வந்து நம்ம ரிபேட் பர்டிகுலரா கொடுத்துருக்கனால வி ஆர் யூசிங் திஸ் வேர்ட் ரிபேட் அக்கௌண்ட் டெபிட். அண்ட் இந்த சேல் பண்ணும்போது ரெவன்யூ வந்து அவுட்புட்ல போயிருக்கும். அப்ப இப்போ அந்த கிரெடிட் நோட் கொடுக்கறனால அது என்ன ஆயிரும்? கேன்சல் அவுட் ஆயிரும். அதனால வி நீட் டு ரிவர்ஸ் த சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்டிஎஸ்டி அவுட்புட். அப்ப 16,000 rupees வந்து ரிபேட் கொடுக்குறோம். 16,000ல 4% each. அப்ப 640 is the CGST output. 640 is the SGST output to be reversed. Okay, and then total amount எவ்வளவு social account போவோம்னா 17,280. So this is the rectification entry. The rectification entry for this particular sum. Because இது வந்து error of omission. நம்ம வந்து இந்த journal entry போட மிஸ் பண்ணிட்டோம். Now we are passing this particular entry. ஓகே, ஸோ இது வந்து சிஏ ஃபவுண்டேஷன் ஆர்டிபியில் இருந்த ஒரு ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் சம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் கொஷின். ஆக்சுவலாக இந்த வாட்டி ஆர்டிபியில் கொடுத்துருக்க ரொம்ப ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஷின். ஏன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டோ இல்லை வந்து பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டோ எதுவுமே வரல. ஜஸ்ட் வி நீட் டு திங்க் அண்ட் புட் த ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாம் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஓகே, ஸோ வேஜஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆஃபீஸ் பில்டிங் போட்டது வந்து வேஜஸ் அக்கௌண்ட் போயிருக்கு. அப்போ வேஜஸ் அக்கௌண்ட்ல போகக்கூடாது, அது பில்டிங் அக்கௌண்ட் போகணும். ஸோ ஜர்னல் என்ட்ரிஸ் பில்டிங் அக்கௌண்ட் டெபிட், வேஜஸ் அக்கௌண்ட்ல தப்பா டெபிட் ஆயிருக்குல்ல, இப்போ அதை கிரெடிட் பண்றோம் டு வேஜஸ் அக்கௌண்ட். ஓகேவா? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் சீமா அமௌண்டிங் டு 10,000 ஹஸ் பீன் ராங்லி என்டர்ட் த்ரூ த சேல்ஸ் புக். அப்போ அந்த பர்ச்சேஸ் வந்து சேல்ஸ் புக்கில் தப்பா போயிருக்கு. அதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி நம்ம போடணும்? ஆக்சுவலா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சீமா அக்கௌண்ட். ஆனால் என்ன போட்டிருக்கோம்? சேல் சீமா அக்கௌண்ட் டெபிட் டு சேல் அக்கௌண்ட். இப்போ நம்ம அதை அப்படி என்ன பண்ணிட்ட போதும்? ரிவர்ஸ் பண்ணிட்ட போதும். என்னது? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் 10,000, சேல் அக்கௌண்ட் தேவையில்லாம கிரெடிட் ஆயிருக்கு. இப்போ நம்ம அதை டெபிட் பண்றோம். சேல் அக்கௌண்ட் டெபிட் டு சீமா அக்கௌண்ட். சீமா அக்கௌண்ட் ஆக்சுவலி கிரெடிட் ஆகணும், ஆனால் தேவையில்லாம சேல் என்ட்ரி போட்டனால டெபிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு கிரெடிட் போடும்போது நல்லிஃபை ஆயிரும். இன்னொரு அமௌண்ட் அதில் டபுள் அமௌண்ட் குட்வில் அமௌண்ட் போடும்போது அது என்ன ஆயிரும்? நமக்கு அந்த அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஓகேவா? ரைட். அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சேல் என்ட்ரி. நிக்கிலுக்கு வந்து 2,40,000க்கு நம்ம சேல் பண்றோம். அதில் வந்து 10% ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஸோ அப்போ 2,40,000ல 10% 24,000, அதை மைனஸ் பண்ணா 2,16,000 கிடைக்கும். அதுக்கு மேல சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி 12,960, 12,960. ஸோ ஜர்னல் என்ட்ரி இஸ் நிக்கில் அக்கௌண்ட் டெபிட் 2,41,920 to சேல் அக்கௌண்ட் டு சிஜிஎஸ்டி அவுட்புட் டு எஸ்ஜிஎஸ்டி அவுட்புட். சேல் அக்கௌண்ட்ல 2,16,000 போகும், சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அவுட்புட்ல அந்தந்த அமௌண்ட் போகும். அண்ட் தென் இதுல வந்து அமௌண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 50% ரிசீவ் ஆகுது. அந்த 50%ல 3/4 வந்து செக்ல ரிசீவ் ஆகுது, மீதி அமௌண்ட் கேஷா ரிசீவ் ஆகுது. அப்போ அதுக்கு ஜர்னல் என்ட்ரி வந்து கேஷ் அக்கௌண்ட் டெபிட், கேஷ் அக்கௌண்ட் டெபிட், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு நிக்கில் அக்கௌண்ட் போடுறோம். கம்ஃபர்டபுள்? அண்ட் தென் கூட்ஸ் காஸ்டிங் 15,000, சேல் பிரைஸ் 16,000 ஃப்ரீ சாம்பிளா கொடுக்குறோம். அதுக்கு ஜர்னல் என்ட்ரி போடல. அப்ப இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? சேல் அமௌண்ட், சேல்
பிரைஸ்ல நம்ம இந்த என்ட்ரியை போட்டுக்கிறது. வி ஷுட் பாஸ் தி ஜர்னல் என்ட்ரி அமௌண்ட் இன் காஸ்ட் பிரைஸ் பிகாஸ் இது எந்த ரெவன்யூமே நமக்கு ஜென்ரேட் பண்ணல, ஃப்ரீயா கொடுக்குறோம். அப்ப இதுக்கு ஜர்னல் என்ட்ரி என்ன சார்? அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் பிகாஸ் ஃப்ரீயா கொடுக்குறோம், இது ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகே, ஏன்னா பர்ச்சேஸ்ல இருந்து இது ரெடியூஸ் ஆகுது. ஓகே, அண்ட் தென் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து 10,000 டிஸ்ஆனர் ஆகுது. இது வந்து பேங்க் கரெக்டாக கிரெடிட் பண்ணிட்டு ஆனா பில்ஸ் ரிசீவபிள் டெபிட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி வி நீட் டு டெபிட் த S&S கஸ்டமர் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ த ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி இஸ் S&S and co account debit to bills receivable account. And then bills receivable of 2,000 is passed through bills payable book. அப்ப இதுக்கு என்ன ராங் என்ட்ரி போட்டிருக்காங்கன்னா பில்ஸ், ஓகே, ஸோ பில்ஸ் பேபிள் புக்ல போயிருக்க ஹான்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் நம்ம தப்பா ஜர்னல் என்ட்ரி போட்டிருக்கோம். ஆனா அதுக்கு கரெக்ட் ஜர்னல் என்ட்ரி என்னது? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் டு ஹான்ஸ் அக்கௌண்ட். இப்போ இதை எப்படி ரெக்டிஃபை பண்றது? பில்ஸ் ரிசீவபிள நம்ம இப்போ டெபிட் பண்றோம் 2,500க்கு. பில்ஸ் பேபிள் வந்து தப்பா கிரெடிட் பண்ணிருக்கோம், இப்போ அதை டெபிட் பண்ணி நல்லிஃபை பண்றோம். அண்ட் ஹான்ஸ் அக்கௌண்ட் தேவையில்லாம என்ன ஆயிடுச்சு? பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்ல போனால டெபிட் ஆயிடுச்சு. இப்போ கிரெடிட் பண்ணும்போது நல்லிஃபை ஆயிரும். அண்ட் இன்னொரு டியூவல் அமௌண்ட் போடும்போது அது என்ன ஆயிரும்? அந்த அமௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஓகே, அண்ட் ஸ்பெஷல் கேஷ் இஷ்யூட கிரெடிட் நோட். கிரெடிட் நோட்டுக்கு நம்ம நார்மலா போடுற ஜர்னல் என்ட்ரி இட் இஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் ஆர் இங்க இந்த பர்டிகுலர்ல ரிபேட்னு கொடுத்தனால ரிபேட் அக்கௌண்ட் டெபிட், சிஜி ஸ்டோர் பட் அக்கௌண்ட் டெபிட் டு சோஷியல் அக்கௌண்ட். ஓகே, ஐ ஹோப் இது ஒரு ஒர்த்தான ஒரு 5 to 6 மார்க் கொஸ்டின். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கொஸ்டின். I hope this video is useful for revising you this RTP, and I'm planning to solve all the RTP questions of May 2026 and upcoming videos la நம்ம வந்து ஒரு question இந்த மாதிரி work out question பார்க்கலாம். All the best guys, prepare very well. Okay, thank you, see you all in the next video.